ஏஜிஎம்ஐ கிட்ஸ் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் சாட்சி சொல்லணும். இந்த காலத்தில் வந்து உலக பிரகாரமான எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும் பசங்க அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து இன்றைக்கி வந்து தேவனுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா இவங்க இந்த டீச்சர்ஸ் போதித்த அந்த வசனமும் அவங்க சொன்ன பைபிள் கிளாஸ் ஸ்டோரியும் தான். ஏன் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் பசங்க முன்னாடி வந்து உலக பிரகாரமான காரியங்கள், பணமாக இருக்கட்டும், வெளியே போகிறதா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு சாய்ஸ் வச்சு தேவனை வச்சா எங்கள் வீட்டில் இருக்க பசங்க வந்து முதல்ல வந்து சூஸ் பண்ணுறது வந்து தேவனை தான். ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் சர்ச் போகணும், பைபிள் கிளாஸ் போகணும், அதை தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து எங்களுக்கு இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே போதிக்கிற வசனங்களும் பைபிள் கிளாஸ் ஸ்டோரிஸும் தான். தேவன் இன்னும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு சத்தியங்களும், தேவன் வந்து நமக்காக இன்னும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை வந்து செய்து கொடுத்துருக்காருன்ற அறிவு நமக்கு தெரிஞ்ச அளவு கூட பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஆனாலும் வந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது வந்து அவங்க மனசில் நல்லா பதிய வச்சு தேவனுக்காக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அதை நான் கண்கூடாவே நான் நிறைய பார்த்துருக்கேன். என் வீட்டிலேயே சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களை வந்து ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், பைபிள் வசனம் தெரியணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க மனசில் வந்து பதிய வைக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நான் எந்த அளவுக்கு நான் வந்து டெவலப்மெண்ட் ஆகியிருக்கேன்னா, முன்னாடி என்னுடைய சுபாவங்கள் பார்த்தோன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, ரொம்ப ஷார்ட் டெம்பர், கோவப்படுவேன். எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நாளாக நம்ம ஏதாவது பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான எண்ணத்தில் இருக்கிறவ தான் நான் வந்துட்டு. ஆனால் அந்த ஆவிக்குற வாழ்க்கை வந்துட்டு தேவன் ஆவியானவர் வந்து நமக்குள்ளே வந்தால் என்னென்ன அதிசயங்கள்லாம் நடக்குங்கிறது வந்துட்டு சிஸ்டர் மூலயமா எனக்கு வெளிப்படுத்துதல் வரும்போது வந்துட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்போது அப்படியே சோர்ந்து போயெல்லாம் உட்காந்துரும். அப்போ சிஸ்டர் ஒரு தடவை சொன்னாங்க, முடியலையா, பலவீனம் ஆயிட்டிங்களா, ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, அவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து வழி நடத்தும் போது அந்த மாதிரி நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய பயம் போச்சு. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி இது முடிஞ்சிச்சு, அடுத்ததா சரி ஓகே இதுலேயும் வந்து நமக்கு வெற்றி தான், தேவன் இதில் வந்து ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதம் பண்ணி நம்மளை இதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாருன்ற அந்த நாலேஜை எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. பயங்கிறது வந்து இப்போ சுத்தமாக கிடையாது. இப்போ நான் என் முன்னாடி ஒரு பாம்பு அப்படி கிராஸ் பண்ணி போனால் கூட நான் வந்து பயப்பட மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்குலாம் நான் பயங்கிறது வந்து ரொம்ப தெளிஞ்சிட்டேன். அந்த பயத்தை வந்து தெளிய வைத்து, ஏன்னா பயம்னு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுனால அதனால் நிறைய விசுவாசங்கள் ஆட்டங்கன்றும் எதுலேயுமே ஒரு நிலைநாட்டமாக இருக்க முடியாது, திரும்ப பேக் லைஃபுக்கு போயிடுவோம். அதனால் மெயினாக இந்த பயம் வந்துட்டு எனக்கு இருக்கக்கூடாது. எங்கேனாலும் எதுனாலும் நான் நின்று வந்து அந்த இடத்துல வந்து பேசணும், சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருந்தேன். ஆவியானவர் வந்துட்டு எனக்கு வந்து அதை அழகாக என்னை வழி நடத்தி இன்றைக்கும் என்னை பயம் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உட்காந்து அழுகிறதோ புலம்புறதோ அந்த இதுவே இப்போ சுத்தமாக கிடையாது. முன்னாலாம் ரொம்ப அழுவேன், ரொம்ப புலம்புவேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு. இப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பிரச்சனைகள் மத்தியிலையும் என்னுடைய ஆவியானவர் வந்துட்டு எனக்கு வந்து மிகுந்த ஒரு சமாதானத்தை கொடுத்து என்னை வந்து வழி நடத்திட்டு கொண்டு போகிறாங்க. என்னை அப்போ பார்த்த நிறைய பேர் கண்கள் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி என்னை பார்க்குது அப்படின்னா அது ஆவியானவருக்கும் தேவனுக்கும் வந்து தான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ஆமென்.